கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours தான், அந்த மாதிரி தான் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம ரேவதியும் நம்மளோட சாமுண்டீஸ்வரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா சூரியகலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் சேனல்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் கேரண்டி தரேன், அவர் கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டார், நீங்கள் என்னை நம்பி நீங்கள் அவரை விடலாம் அப்படின்னு சொன்னதுனால கார்த்தி பார்த்திங்கன்னா தேடுறதுக்கு கிளம்பிடுவார். எங்கேயும் தேடி கிடைக்காதனால அவங்க கரெக்டாக அந்த செங்கல் சூளைக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்காரன் உட்காந்துட்ருப்பாரு. மயில் வாகனம் இறங்கி போய் என்னன்ட்டு கேளு அப்படின்னு சொல்லும்போது இறங்கி கரெக்டாக மயில் வாகனம் என்ன உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வெள்ளைக்காரன் எந்திரிச்சு என்ன பண்ணுவான், பலார்னு நம்ம மயில் வாகனத்தை அரைஞ்சிருவான். அதை பார்த்துட்டு கார்த்திகாரனா கார்லேருந்து இறங்கி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்காரனை அடித்து என்ன பண்ணுவார், தள்ளி விட்டுருவார். 2 பேருக்கும் கொஞ்சம் நேரம் ஃபைட் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் நம்மளோட ரேவதியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சிடுறாங்க. ரேவதிக்கு ஆல்ரெடி தலையில் அடிப்பட்டதுனால பார்த்திங்கன்னா ரேவதி கண்ணு முழிக்கவே இல்லை. பயந்து போய் நம்மளோட கார்த்தி மூச்சு பேச்சே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சாமுண்டீஸ்வரியும் பதறி போய் ஐயோ ரேவதிக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதறி போயிடுவாங்க. அப்போ மயில் வாகனம் அத்தை நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும், இப்போ ரேவதி என்ன ஆச்சுன்னு தெரியல, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஆகணும், இவனை யார் வர சொன்னது அப்படின்ற மாதிரி அப்பயும் கோவப்படுவாங்க கார்த்தி மேலே. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு திட்டுங்க அடிங்க என்ன வேணால் பண்ணுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் தரேன், ஆனால் இப்போ அந்த கோவத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு டைம் கிடையாது, நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எப்படியாச்சும் ரேவதியை காப்பாற்றுறதுக்காக என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சாமுண்டீஸ்வரியும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்கு பார்ப்பாங்க. அப்புறம் மயில் வாகனம் கால் பண்ணுவாங்க. யாருன்னா பார்த்திங்கன்னா ராஜராஜன் கால் பண்ணிவிட்டு என்னப்பா நடக்குது, என்ன ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் அத்தையும் நம்மளோட ரேவதியை கண்டுபிடிச்சாச்சு மாமா, ரேவதி தான் கொஞ்சம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா, பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பதட்டம் ஆகிடுவாங்க. ரோகிணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கிட்டே கேட்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்களாம், இதுக்கெல்லாம் காரணம் அது சிவனாண்டி தானா, ஆனால் ரேவதி தான் மூச்சு பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூரியகலா ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் படித்து சொன்னேன், தெரியுதா இப்போது பாரு இப்போ யார் காரணம்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தெரியாதா எங்கள் மாப்பிள்ளையை பற்றி, தேவையில்லாமல் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சூரியகலா திட்டுவாங்க. இனிமேல் இந்த மாதிரி வேலை பண்ணுறது லாஸ்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது அப்புறம் போலீஸ்காரங்களும் பார்த்திங்கன்னா 1 hour மேலே ஆகிடுச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் கால் பண்ணுவாங்க நம்மளோட கார்த்தி கால் அட்டன் பண்ண மாட்டார். அப்போ நேரடியாக நான் மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மயில் வாகனம் என்ன பண்ணுவார், நம்ம ராஜா கிட்ட போயிட்டு அத்தை கிடச்சிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ரேவதிக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ரேவதிக்கு பழைய ஞாபகம் திருப்பி வந்துருமா அப்படின்றதும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.